ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மேங்கோ குலோப் ஜாம் தான் பண்ண போகிறோம். மேங்கோ குலோப் ஜாம் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம். தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சாப்பிடணும் சேர்க்கல. அது ஜில்லு ஜில்லுன்னு ஃப்ரீசரில் கிடந்தது. செமையாக இருக்குது, அப்படியே ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் கொடுக்க போகிறாங்க. அப்படியே உரிச்சு எடுத்தோன்னா நயன்தாரா குடிப்பா பாருங்க கச்சி, அதை மாதிரி வந்துடும். நாங்களும் தான் கச்சி குடிப்போம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள மாம்பழத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் மாம்பழத்தை போட்டு வச்சுருந்தனால 2-3 தடவை கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி, சின்ன கப்பு தாங்க, 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நெய்யில் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் ரவையை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறவு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மேங்கோ பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோவையும் ஆட் பண்ணிடலாம். மேங்கோவோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவையோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா திரண்டு எடுத்து வரும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த சூடாக இருக்கக்கூடிய கடாயிலேயே இந்த ரவா இருக்கக்கூடாது. அப்புறம் நல்லா வறண்டுருச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டே நினச்சேன், ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணாமல் இருந்திருக்கேன். எனக்கே ஒரு பக்கம் தவறிட்டு நான் அதுக்கப்புறவு அதை இது பண்ணுறதுக்கு எக்ஸஸாக 1 ஸ்பூன் நெய்யை மேலே நான் தடவி விட்டுக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு சுகர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் சர்க்கரை பாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளால நம்ம இதை கையில் எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம குலோப் ஜாமுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் பால் சைஸ்லேயே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. சர்க்கரை பாகம் ரெடி பண்ணி ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் நம்ம இந்த மேங்கோ குலோப் ஜாமை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நீங்கள் கருக விட்டுறாமல் கோல்டன் கலரில் வந்த உடனேயே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் இருக்குது நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகில், அதுதான் உங்கள்கிட்ட காணிச்சேன். இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அதை நீங்கள் எடுக்காதீங்க. அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸில் அந்த சுகர் சிரப்பெல்லாம் இந்த மேங்கோ குலோப்ஜாம் நல்லா உறிஞ்சி எடுத்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு, லைட்டாக ஒரு புளிப்பு, ரவா, நெய் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான மேங்கோ குலோப்ஜாம் எப்படி பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரெண்டிங் மேங்கோ குலோப்ஜாம் எப்படி பண்ணலான்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.